நான் முன்னாடியே சொன்ன மாதிரி per month 1 lakh over a year ன்னு போடும்போது 12 lakh. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா டோட்டல் ஏரியாவும் இப்போ இந்த லாஸ்ட் இயரில் தான் வந்து ஃபுல்லாகவே யூட்டிலைசேஷனுக்கே கொண்டு வந்தோம். ஏன்னா 19 ஏக்கர்ஸை ஒரே முட்டா டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா அதோட காஸ்டிங் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவில் வெஜிடபிள்ஸ் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இப்போது 19 ஏக்கர்ஸில் என்டையர் ஏரியா இஸ் நவ் அண்டர் ப்ரொடக்ஷன். ஃபுல்லாக இரிகேட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் ஸ்டார்டிங் டு இன்க்ரீஸ். இயற்கை விவசாயத்தை பெரும்பாலான மக்கள் கைவிடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம அவ்வளவு செலவழிக்கிறோம், அதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு செடியை நல்லா பாதுகாக்கணும், நல்லா வளர்க்கணும்னு செய்யறோம். ஆனா அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த வருமானமும் அந்த வருவாயும் நினைச்ச லெவலுக்கு இல்ல, ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதுல நிறைய பேர் உள்ள நுழையிறதே இல்லை. ஆனா சரியான முறையில மட்டும் நீங்க இயற்கை விவசாயத்தை பண்ணீங்கன்னா 30% வரைக்கும் லாபம் பார்க்கலான்னு நம்ம தமிழ்நாட்டுல ஊட்டியை சேர்ந்த குமரகுரு மாணிக்கவாசகம் அப்படிங்கிறவர் சொல்றாரு. வெறும் வாய் வார்த்தையில சொல்லல, அவர்கிட்ட இருக்கக்கூடிய 19 ஏக்கர்ல 12 லட்சம் ரூபாய் எப்படி லாபம் பாக்குறாரு, என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்றாரு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்க யுவராணி. ஓவரால் எல்லா இன்கம், அதாவது டீ, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேருந்து எடுத்திருக்க டோட்டல் இன்கம்னு பார்த்தோன்னா வி மேக் அரௌண்ட் 1 lakh per month as net profit ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தா மேஜர் எக்ஸ்பென்சஸ் ஆர் லேபர் அண்ட் சீட்ஸ் வாங்குகிற காஸ்ட்டு ப்ளஸ் அதுக்குண்டான பயோ இன்புட்ஸ்க்கு உண்டான காஸ்ட்டு. ஸோ தட் ஒர்க்ஸ் அவுட் டு அரௌண்ட் 2 lakhs அண்ட் டோட்டல் ரெவன்யூஸ் அரௌண்ட் 3 lakhs per month. அதனால மொத்தமாக ஒரு 1 lakh நெட் ப்ராஃபிட் we are able to get from the. ஸோ இப்போ ஒரு ஆண்டில் எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு வருது டோட்டலா? ஸோ 12 lakhs இஸ் அ மினிமம் ப்ராஃபிட் தட் வில் மேக் ஃபார் த இயர். அந்த ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். இது இல்லாமல் அடிஷ்னல் இன்கம் வந்து எதில் வரும்னா, இப்போது கோட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் இப்போது கரண்ட்டாக வந்து நாங்கள் இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு வரோம் நம்பர்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 5 கோட் தான் இருந்தது, இப்போது அரௌண்ட் 13 கோட் இருக்குது. ஸோ குட்டி போட்டுட்டு இருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் அது இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு ஒரு 2 இயர்ஸில் பார்த்தோம்னா கோட்ஸ் சேல் பண்ணலாம். ஸோ அதில் நம்மளுக்கு இன்கம் வரும். இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு கோட் வந்து அரௌண்ட் 9,000 rupees சேல் பண்ண முடியுது. ஸோ அதில் இன்கம் வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பவுல்ட்ரி வச்சுருந்தோம், சிக்கன் நாட்டுக்கோழி வச்சுருந்தோம் இங்கே பண்ணேன். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோழி, சின்ன கோழி குஞ்சாக வாங்கிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 90-100 டேஸில் தீபாவளி அப்போ கொடுத்தோம். ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கும் நாங்கள் அப்போ பண்ணுறோம். ஸோ அடிஷ்னல் இன்கம் அதுவும் பண்ணுறோம். இது இந்த 12 lakhs இல்லாமல் இப்போ வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நோக்கி கொஞ்சம் இப்போ தான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ பேஷன் ஃப்ரூட் நாங்கள் 50 cents பண்ணுறோம். இப்போது ஒரு டைமில் சீசன் அப்போ நிறைய ப்ரொடியூஸ் வந்துச்சுன்னா அதை நாங்கள் ஜாம் மாதிரி பண்ணி அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணுவோம். அதை பண்ணுறோம். சூப்பர். ஸோ சார், இப்போ எனக்கு வந்து ஒரு டோட்டல் கேல்குலேஷன் மாதிரி சொல்லுங்கள். லைக் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பணம் வந்து இதில் செலவு பண்ணி ஆரம்பிச்சிங்க, ப்ளஸ் இப்போ எப்போ ப்ராஃபிட் உங்களுக்கு வருது? இந்த லேண்டு வரைக்கும் இப்போ ஜென்ரலாக எல்லா ஃபார்ம் லேண்ட்ஸ்க்கு உண்டான அதே காஸ்டிங் தான் ஆச்சு. எனக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போதும் க்ளோஸ் டு per acre அரௌண்ட் ஒரு 40-45 lakhs per acre அந்த மாதிரிலாம் ஆவரேஜாக வந்துச்சு. ஸோ அப்படி தான் நான் வந்து லேண்ட் வாங்கினேன். இந்த 19 acres இட் வாஸ் ஃப்ரம் மை சேவிங்ஸ் அண்ட் ஃபாதர் சேவிங்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணோம். அதுதான் என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் 19 acres வந்து per acre 45 lakhsன்னு போட்டு நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த இரிகேஷனுக்காக நாங்கள் செலவு பண்ணோம். பாலி ஹவுசஸ், ஷேட் நெட்ஸ் எல்லாம் பண்ணோம். அதில் 50% கிட்டத்தட்ட வந்து சப்சிடியிலே வந்துருச்சு. ஸோ அதில் வந்து வி ஸ்பெண்ட் க்ளோஸ் டு அரௌண்ட் ஒரு 50 lakhs அரௌண்டு இந்த இரிகேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஓவரால் இதுக்கு நாங்கள் செலவு பண்ணோம். அது இல்லாமல் டீ பிளான்டிங் வி ஸ்பெண்ட் க்ளோஸ் டு அரௌண்ட் 30 lakhs ஆன் டீ பிளான்டிங் அலோன். ஸோ அந்த மாதிரி பண்ணோம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து இட்ஸ் அன் ஆன்கோயிங் வேரியபிள் காஸ்ட் மாதிரி தான். எவ்ரி மந்த் வீல் ஹேவ் எக்ஸ்பென்சஸ், எவ்ரி மந்த் வீல் ஹேவ் த இன்கம். ஸோ இதுதான் என்னோட இனிஷியல் அவுட்லே ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா அந்த 50 lakhs வர இதுவும் ஓவரால் அந்த லேண்டுக்கான காஸ்ட்டும் தான். மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து எங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் தான். லைக் லேபர் காஸ்ட்டாக இருக்கட்டும், இன்புட்ஸாக இருக்கட்டும். அப்போ பயிர் போட்டால் மட்டும்தான் அந்த செலவாகும். அதனால அது வேரியபிள் காஸ்ட்டாக தான். ஸோ சார், நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, லைக் ஒரு ஏக்கரில் வந்துட்டு இப்போ நம்ம என்ன விதமான வெஜிடபிள் அது ஃப்ரூட் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து இன்கம் வரும். கரெக்டாக? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ எங்களோட லேண்டுலேயே இப்போது பர் ஏக்கருக்கு இவ்வளோ தான் அப்படிங்க இல்லாமல் ஒரு ஆவரேஜாக நம்ம ஏதாவது ஒரு ஃபிகர் வரலான்னு வச்சுக்கலாம். இப்போது ஸ்டே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெஜிடபிள் ஏரியா இருக்குதுன்னு வச்சோம்னா நாங்கள் மல்டி கிராப்பிங்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரூட்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம், அதில் பனானாஸ் பிளான் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் குவாவாஸ் இந்த மாதிரி லெமன் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இன்கம் வந்து இட் வில் கம்
ஒன்லி சீசனலி. ஓகே ஓகே, அந்த வெஜிடபிளோட இன்கம் வந்து ஏரியா வந்து குறையுது. ஓகே ஸோ அப்போ நம்ம ஏரியாவுக்கு இவ்வளோ தான் இன்கம் வருதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை அந்த இடத்துல கால்குலேட் பண்ண முடியல. ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரியான இன்கம். இப்போ வெஜிடபிள் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 cents ஆஃப் பொட்டேட்டோ நம்ம போடுறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 30,000 rupees காஸ்டிங் ஆகுதுன்னா அரௌண்ட் ஒரு 80,000 rupees ஐ எம் ஏபிள் டு கெட் பேக். அதுலேருந்து என்னால் எடுக்க இது முடியும். வந்து ஒரு ஒரு 25 cents ஃபார் 3 months பீரியட். ஃபார் 3 months பீரியட் அந்த இடத்துலேருந்து எடுக்க முடியும். அதே நான் அந்த இடத்துல வந்து குவாவாஸ் பனானாஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன்னா அந்த ஏரியா குறையுது. ஸோ மை எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் பொட்டேட்டோவும் குறையும். ஸோ ஒரு 20,000 தான் செலவு பண்ணுவேன். எனக்கு இன்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 rupees தான் வரும். மாசம் 1 லட்சம் ரூபா ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானே சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி படிச்சவங்க நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்குள்ள வரும்போது உலகத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறத நினைச்சு பாருங்களேன். இப்போ குமரகுரு மாதிரி ஒரு பையன் ஒரு பர்சன் இப்போ நினைச்சிட்டாங்க, நாளைக்கு வேற யாரோ ஒரு ஆள் நினைச்சாங்கன்னா அவங்க ஊர்ல அவங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளை பார்த்து பார்த்து வரும்போது பெரிய மாற்றமே நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் குமரகுரு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. பட் இந்த ஒரு விவசாயம் எப்படி பண்ணணும்னு இன்டெப்தா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு மேலேயே தேவைப்படும் நமக்கு டைம். ஸோ அதனாலே நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல குமரகுரு அவர்களே ரொம்ப தெளிவா நம்ம கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. அதனுடைய கோர்ஸ் பேர் என்ன தெரியுமா? இயற்கை விவசாயம் வழக்கமான விவசாயத்தை விட 35% லாபம் அப்படிங்கறது அந்த கோர்ஸோட பேரு. நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் குமரகுரு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோங்கிறது பொறுத்து தான் அந்த ஏரியாவுக்கு உண்டான இன்கம் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு சில ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லெமன் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்டர் கிராப்ஸே கிடையாது, ஒன்லி லெமன். ஏன்னா லெமன் வந்து தான்ஸ் இருக்கும், முள் இருக்கும், அதனால் நடக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இன்டர் கிராப்பிங்கே போடலை. அந்த மாதிரி ஏரியாஸில் வெறும் லெமன் மட்டும்தான். பட் ஆனால் லெமனோட ஈல்டு வர ஆரம்பிச்சிச்சுன்னா பர் லெமன் ட்ரீக்கு ஒரு 1,500-2,000 rupees நம்ம இன்கம் எடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த 25 cents நம்ம இப்போ ஒரு 100 ட்ரீஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதோட இன்கம் வந்து நம்மளுக்கு அந்த பர் இயருக்குன்னு போடும்போது நல்ல ஒரு இன்கம் வருது. ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக வந்து 19 acres லேண்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்டில் எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு கிடைக்குது? அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர் மந்த் 1 lakh, ஓவர் இயர்னு போடும்போது 12 lakhs. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு வேல்யூ அடிஷன் பண்ணாமலே இப்போ கரண்ட் ஸ்டேஜில் ஆக்சுவலி இட்ஸ் அ டெவலப்பிங் ஃபார்ம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா டோட்டல் ஏரியாவும் இப்போ இந்த லாஸ்ட் இயரில் தான் வந்து ஃபுல்லாகவே யூட்டிலைசேஷனுக்கே கொண்டு வந்தோம். ஏன்னா 19 acres ஒரே மூட்டா டெவலப் பண்ண முடியாது, ஏன்னா அதோட காஸ்டிங் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவில் வெஜிடபிள்ஸ் பிளான் பண்ணோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அடிஷ்னலாக கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இப்போது 19 acres என்டையர் ஏரியா இஸ் நவ் அண்டர் ப்ரொடக்ஷன். ஃபுல்லாக இரிகேட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் ஸ்டார்டிங் டு இன்க்ரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 years வந்து இட் வில் ஒன்லி பி அவுட்ஃப்ளோ. ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட். பட் ஆனால் இப்போது நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ரீச் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு 5 yearsங்கும் போது நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ வச்சிருக்க அந்த பயிர்களில் எது வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் தருது? பேஷன் ஃப்ரூட். அது எப்படி சார் மாசம் உங்களுக்கு எவ்வளவு வருது? அதுல மாசம் ஸோ இட்ஸ் அ சீசனல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் கெமிக்கல் ஃபார்மிங்கில் வந்து அரௌண்ட் ஒரு 4 tons ப்ரொடக்ஷன் பர் ஏக்கர் எடுக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2 tons to 2.5 tons எடுக்கலாம். பர் கேஜிக்கு வந்து வி ஆர் செல்லிங் ரீட்டைல் ஃபார் அரௌண்ட் 300 rupees, 240 to 300 rupees per kg. ஹோல்சேல் வந்து அரௌண்ட் ஒரு 160 to 200 rupees per kg நம்ம கொடுக்குறோம். ஸோ அது ஒரு சீசனுக்குங்கும் போது இட் இஸ் அ வெரி குட் இன்கம். ஸோ அது மாதிரி அதை ஓவர் இயர் சொல்கிறேன். இந்த டோட்டல் அவுட் வந்து 2 சீசனாக வரும் அது. ஸோ ஒரு டன் ஒரு சீசனுக்கும் அடுத்த சீசனுக்கு ஒரு 1 ton வரும். ஸோ இதுதான் டோட்டல். ஸோ மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இதுதான். ப்ளஸ் இப்போ அந்த சீசன் டைமில் நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ரா வர ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஜாம் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா வில் மேக் மச் மோர் ப்ராஃபிட்டபிள். ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸில் எது வந்துட்டு மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள்? வெஜிடபிள்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் நம்ம எப்படி எடுப்போம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாட்டிக்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள்னு சொல்லலாம். ஏன்னா ஆனால் அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங் டு, ஏன்னா கரெக்டான மார்க்கெட் வேணும் நம்மளுக்கு. we need to have the correct suppliers. நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இப்போது எந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கோம், நம்ம அவுட்லெட்ஸ் எங்கே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மூவ்மெண்ட்டே இருக்கும். ஸோ எக்ஸாட்டிக்ஸ் நம்ம பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அதை மார்க்கெட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எக்ஸாட்டிக்ஸ் ஆர் வெரி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். கரெக்டான மார்க்கெட் இருந்ததுன்னா we can sell it at a very good price. ரெகுலர் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸில் நிறைய மாறும்.
இது எக்ஸாட்டிக்ஸ் அப்படி கிடையாது. எக்ஸாட்டிக்ஸ்லேயும் மாறும். இப்போ கோவிட் டைமில் தான் வி ரியலைஸ்ட் ஆக்சுவலி அந்த டைமில் எங்களுக்கு எக்ஸாட்டிக்ஸ் ஜாஸ்தி இல்லை, பட் எக்ஸாட்டிக்ஸ் போட்டவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க அந்த கோவிட் டைமில். பிகாஸ் ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மேஜர் ரிசார்ட்ஸ் வேர் க்ளோஸ் டவுன், யூசேஜ் ஆஃப் லெட்யூஸ் அண்ட் ப்ரோக்கோலி அண்ட் எவ்ரி திங் வென்ட் டவுன் டிராஸ்டிக்லி. ஸோ ப்ரைஸஸ் கிராஷ் அந்த மாதிரி. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராஃபிட்னு எதுவும் பூண்டில் பயங்கர கோடீஸ்வரங்க ஆனவங்களும் இருக்காங்க, கேரட்டில் கோடீஸ்வரங்க ஆனவங்களும் இருக்காங்க, அதே சமயம் பூண்டில் பயங்கர லாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ டைம், ப்ரைஸிங், வெதர் எல்லாமே. இப்போ வந்து மார்க்கெட்டில் எது சேஃபஸ்ட் க்ராப்னு நீங்கள் சொல்கிறீங்க? லைக் இது போட்டால் லாஸும் ஆகாது, அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பணம் சொல்றது சேஃபாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி இப்போது நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அந்த மாதிரி ஒரு க்ராப் நம்ம சூஸே பண்ண முடியாது. ரேடிஷ் ஓகே டு அ சர்டன் எக்ஸ்டென்ட், அதோட டிசீசஸோ பெஸ்ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி ரேடிஷ். பட் ஆனால் ப்ரைஸஸ் ஆல்வேஸ் லோ, பிகாஸ் எல்லாருக்கும் ரிஸ்க் ஃப்ரீ, எல்லாருக்கும் அது கம்மிங்கனால ப்ரைஸஸ் எப்போவுமே லோவாக தான் இருக்கும். ரேடிஷ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் க்ராப்ஸ் டு 70 days ஈல்டு எடுத்துடலாம், பெரிய டிசீசஸோ பெஸ்ஸோ இருக்காது. பட் அகெயின் ப்ரைஸஸ் அதனால தான் லோ. எப்போவுமே எது ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கோ அதுக்கு தான் ப்ரைஸஸ் ஜாஸ்தி இருக்கும். ஜஸ்ட் லைக் ஸ்டாக் மார்க்கெட். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த வீடியோவில் இயற்கை விவசாயம் மூலமாக மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது எப்படி, என்னென்ன விவசாயம்லாம் பண்ணணும், எப்படி பிரித்து பண்ணணும்னு ரொம்ப ரியல் டைம் எக்ஸாம்பிளோட குமரகுரு நம்ம கிட்ட தெளிவாக சொன்னாங்க. அண்ட் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஒரு விவசாயத்துக்குள்ளே நம்ம போகவே முடியும். உங்களுக்கே தெரியும், இது சும்மா விவசாயம் அப்படிங்கிறது படித்து பரீட்சை எழுதுனா பாஸ் மார்க் வாங்குற கதையே கிடையாது. உள்ள புகுந்து வேலை பார்க்கணும். ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல இயற்கை விவசாயம் வழக்கமான விவசாயத்தை விட 35% லாபம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கோர்ஸுடைய லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன், செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.